வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். என்ன அவர் மட்டும் வணக்கம் வித்தியாசமா வைக்கிறாரு? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சொல்லுங்க சார், ஏன் இப்படி வணக்கம் வைக்கிறீங்க சார்? நீங்க பேசுவீங்களா பேச மாட்டீங்களா? நீங்க பேசுவீங்களா? என்ன சார் பேபேங்கிறாரு? பேபே என்று கூறுகிறார். ஒரு ஏசி மண்டபம் பார்க்க வக்கில்ல, இதெல்லாம் ஒரு மண்டபம், இதுக்கு ஒரு வாடகை, இதுக்கு 4 பூவை வேற தொங்க விட்டுருக்காங்க. இவனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகலன்னு யார் அழுதா? ஏற்கனவே எரும மாடு மாதிரி அண்ணனை வச்சுட்டு தம்பி கல்யாணம் பண்றாங்க. என்ன குடும்பமோ? என்னங்க தாலி மஞ்சள் கலர்ல வச்சிருக்காங்க? எந்த கலர்ல வைப்பாங்க? என்ன பொண்ணோ என்ன நல்லாவா இருக்கு? நாங்க சொன்ன பொண்ணை கட்டி இருந்தா இந்த நல்லா ஜெகஜோதியா வாழ்ந்துருக்கான். இந்த கிஃப்டா நல்லா 4 பேப்பர் வாங்கி சுருட்டி கொண்டு வர வேண்டியது. இதுக்கு என்ன மாதிரி எதுவுமே வாங்காம வரும். சமயக்கார முகரைய பாருங்க சார், இங்க பாருங்க. அவன் மூஞ்ச பார்த்தாலே சாப்பிட தோண மாட்டேங்குது. என்ன சாப்பாடு போட்டாங்க? ஐஸ்கிரீம்ல உப்பே பத்தல. மனுஷன் சாப்பிட முடியுமா? நான் 5 லட்ச ரூபா கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுது. எங்க கட்ட போதா இங்க கேண்டி. உங்க மக்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிருவாங்க. சரி, ஒரு தொப்பி ஒண்ணு வச்சுக்கிட்டு அது எம்ஜிஆர் தொப்பின்னு சொன்னீங்களே, அப்படி பண்ணாதீங்க சார். தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க சார். வேணா சார், அப்படி பண்ணாதீங்க சார். வேணா சார். உங்க கால்ல விழுவறதுக்கு தமிழ்நாடே காத்திருக்கு, அப்படி பண்ண வேணாம்னு சொல்லிட்டு. அத பார்த்து 3 பேர் செத்து போயிருக்காங்க சார். This is an unwanted statement irrelevant to the current situation. This is a misinterpretation. என்ன சார், நீங்க மிஸ் இந்தியாவா இருக்கலாம், மிஸ் தமிழ்நாடா இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் சார். இல்ல நீங்க என்ன வேணா இருக்கலாம். நான் சொல்லிட்டேன். நான் சொல்லியாச்சு சார். சாம்பார் வாங்க வாங்க. என்ன பண்றீங்க? எனக்கு சாம்பார் வேணாமே. எனக்கு வேணுங்க. வாசாங்க தம்பி, கதை கொண்டாங்க. வீடியோ எடுக்கிறாங்க பாருங்க. பின்னாடி நிக்கிறேன் சாப்பிட்டேன். போய் அந்த பக்கம் டிஸ்டர்ப் பண்ணது பண்ணுவான். ஏங்க அப்படி இன்னும் குறுகுறுன்னு பார்த்தா எப்படி மனசு சோறுங்கிறது? பாக்காதீங்க. ஸ்வீட் கொண்டாங்க. தம்பிக்கு ஸ்வீட் பிடிக்குமா? ஆமா, இவருக்கு ஸ்வீட் வேணுமா? வெயிட்டிங் ஃபார் சோறு பிஹைண்ட் சுதாகர் ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜ். சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. பெங்களூர் போயிட்டு அக்காவை பார்த்துட்டு வந்திருக்கீங்க. என்ன சொன்னாங்க? அக்காவை பார்த்தேன். 60 நாள் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. 60 நாளைக்கு அப்புறம் எடுக்க வேண்டிய முடிவை எடுக்கலாம் என்று கூறியிருக்கிறார்கள். என்கிட்ட 32 சீட் இருக்கு சார். 32 பயமுடுத்த கொஞ்சம் அமைதியா இருங்க. 60 நாள் இருக்க சொல்லியிருக்காங்க. நடக்கலன்னா என்ன செய்வீங்க? அடுத்து ஒரு 60 நாள் வெயிட் பண்ணுவேன். என்ன சார், உங்ககிட்ட நான் வரல. என்ன சார் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க, ஆனா செய்கை மட்டும்தான் வேற வேறையா. 32 சீட் இருக்கு. அப்பா கடவுளே. தம்பி வாங்க தம்பி. அயன் த்ரோன்ல நான் உட்கார்றேயா? என்ன தம்பி அயன் போங்கிறீங்க? இல்ல, இது கேம் ஆஃப் த்ரோன்ஸ். சொல்லுங்க. நல்லா தம்பிக்கு வந்து கல்யாணம் வச்சிருக்கேன் பாத்துங்க, நவம்பர் 18ஆம் தேதி. ரொம்ப நல்லதுனே. நம்ம மண்டபத்துல வச்சாலே அருமையா இருக்கு. அவங்கதானே பாப்பாக்கு இங்க தானே பண்ணேன், நான் பெரிய பிள்ளைங்க தானே பண்ணேன். ஆனா தம்பி எவ்வளவு வந்தேன். என்னன்னா ராசியான மண்டபம் ஊர்ல விசாரிச்சு பார்த்தேன் வரீங்களா? அப்படியா? ஆமா, வேற ஒன்னும் மண்டபம் இல்லன்ட்டேன். அப்புறம் அது இப்ப நவம்பர் 18ஆம் தேதி கல்யாணம். புக் பண்ணுங்க, இப்ப புக் பண்ணுங்க. 18 6 மாசம் கூட வந்திருக்கேன் பாத்துக்க. நவம்பர் 18 2018 சுப முகூர்த்தம். 18 இல்லப்பா, 2017பா. 2017 புல்லுங்க. என்னப்பா 6 மாசம் கழிச்சு இப்பயும் புல்லுங்கிற? ஒண்ணு வர முடியாது புல்லுங்க. ஒண்ணுப்பா கொஞ்சம் முன்ன பண்ண பாத்து போடுப்பா. அண்ணே முன்ன பண்ணாலும் பின்ன பண்ணாலும் புல்லு தானே. புல்லுனே. எப்பதான் ஃப்ரீயா இருக்கப்ப? 2018 ஃப்ரீயா இருக்கேன். 1 வருஷம் தள்ளி போனேன். அந்த பழுக்கு முடியல கொட்டி போச்சுப்பா. நானும் பழுக்க முட்டா இருக்கேன். நானே அதையும் முடி ஒட்டி வச்சு ஓட்டிட்டு இருக்கேன். பிடிச்சிருக்கேன். அப்ப அப்படித்தான் இருப்பேன். ஏப்பா நீ வேற அந்த பொண்ணுன்னு தெரிஞ்சதுன்னா கல்யாணம் நிறுத்திடுவாங்கப்பா. அண்ணே நல்லதுக்காக மாறினா நல்லது தானே. அந்த பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்னே. இவரு A டீம், அவரு B டீம், நீங்க C டீம். 32 விடுங்க சார். இப்ப சீட் அப்ப D டீம். இவரு கம்மன் நீங்க சார். கொஞ்ச நேரம் ஏன் பேசிட்டு இருக்கீங்க? உங்க பக்கம் நான் வர வேண்டாம், நீங்க பேசிட்டு இருக்கீங்க எப்படி? ஹலோ செக் மைக் செக். ஏப்பா மொய் எழுதுனா வந்து எழுதுனாப்பா. மாப்பிள்ளை வீடு இங்கதான் மொய் எழுதுறாங்க. எல்லாம் வாங்க கணேசா. என்னப்பா சார் அப்படியே போறேன். பாப்பா மொய் எழுதிட்டு போப்பா. பாப்பா அடுத்து பூ போடுங்க. பூ பாண்டி போட்டுக்க. பூ பாண்டிக்கு பூ போடுறா. என்னடா போட்டுக்க? பா போட்டு வச்சிருக்க. பூ தானே போட்டிருக்கேன். பூ போடு. பூ வரையாத போடு. பூ எழுத்துல போடுறா. பூ பாண்டி எவ்வளவுப்பா? 501. இல்லப்பா 51 போட்டுக்க. 51 மாத்தி சொல்லாத. எழுது 51 போட்டுக்க. ₹1 சில்லற காசு குடுறா. அங்க என்னடா பண்றீங்க? ஏடா சரக்கு அடிக்க போறீங்களா? எங்க கேட்டுச்சு நான் பண்ணிக்கிறாம அப்ப
வாங்க டவுன்காரர் இந்த வராம டவுன்காரர் மைசூர் வராரு. சென்னைக்காரங்களா? அந்த 10 பைசா செய்ய மாட்டேன். கஞ்சா பிஸ்னரி அவன். அப்ப எப்படி கரெக்டா மட்டும் பாடுறான். டவுன்காரர் 10,001 மொய் எழுதிக்க செய்ய போறாரு இப்ப. 10,001 எழுதி. ஆமா ஆமா 10,001 செஞ்சா நமக்கு அசிங்கம் தெரியும்ல, ஊருக்குள்ள தெரியும்ல. தெரியும். மைக்ல அனௌன்ஸ் பண்ணியாச்சு, செஞ்சுதானே ஆகணும். வாங்க வாங்க போங்க. என்ன கண்ணு கலங்குது. இப்படி ஸ்டெப் இப்பதான் நான் வீடியோ கேட்டேன் நானு. சூப்பர் ஸ்டெப் போட்டுக்க. பருப்பு மத்த சுந்தரராஜன். ஆமா போட்டுக்க. 51 விளங்காத குடும்பத்தோட தின்னுட்டு 50 ரூபா திருப்பி போறான் பாரு. ஸ்டெப் அர்ஜென்ட்டா பாத்ரூம் போகணும். பாத்துடா. ஹலோ மைக் டெஸ்டிங். கோபி ஒண்ணுக்கு போறானடா. அத போய் மைக்ல சொல்லு. அமத்திய போடுற. ராகவன கோயில கூப்பிட போறா. ராக அங்க நிக்கடா. போய் அங்க போய் கூட்டுவா. அவன் தூரம் நிக்கறல. ராகவா சீக்கிரம் வாடா, அர்ஜென்ட் அங்கே போற போறான். ஆமா இந்த போட்டு பைக்ல கத்திக்கிருக்க. இங்க பிள்ளைங்க எல்லாம் போயிருங்க, அத்தை பிள்ளைங்க எல்லாம் போகுதுங்க. ஏமா நான் சொல்றத காலம் வாங்கிக்காதீங்க. ஆமா அமத்தியா முதல்ல நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போங்களேன். இல்ல நீங்களாவது கொஞ்சம் வாங்க. என்ன இது இப்படி போனா என்ன வாய்ப்பே கிடையாது. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இதுக்கெல்லாம் முன்ன நீங்க தானே முதல்ல இருந்தீங்க. இவங்க எல்லாம் கூட இருந்தாங்கல்ல, அப்பெல்லாம் பேசாம கொஞ்ச நேரம் கழிச்சு ஏன் திடீர்னு பேசிட்டீங்க? அவர் இட்லி சாப்பிட்டேன், சட்னி சாப்பிட்டாருங்கலாம் சொன்னாரு. அதெல்லாம் ஏன் சொன்னீங்க? சொன்னீங்களா இல்லையா? நீங்க சொன்னீங்களா இல்லையா? சொல்லலன்னு சொல்லி காமிக்க சொல்லுங்க. சரி இருங்க சார், இருங்க. அமைதியா இருந்தா தான் இது தீர்வு காணும் களம். இங்க இது சண்டைக்கான களம் கிடையாது. அமைதியா எப்பா தாய் மாமா யாரு வந்து வச்சிட்டு போங்கப்பா. தாய் மாமனா பேர் இல்லையா? இவங்க பேர் வைக்காம இருக்கு தாய் மாமனுக்கு. சரி ரத்னசாமி வந்து வச்சிட்டு. ரத்னசாமியா? என்ன பேர் சொல்லி கூப்பிடுறீங்க? நான் என்ன சின்ன பிள்ளை? நானும் சின்ன பிள்ளை கேக்குறேன். என்ன 10 சம்பந்தம் பண்றேன் நானு. எனக்கு கல்யாணம் புள்ள உள்ள இருக்கு. எதுக்கு கோவப்பட்டுக்கிறீங்க? என்ன இல்ல நான் அப்பல போறேன். மரியாதை தர மாட்டாங்க. என்ன மரியாதை என்ன விடுங்க. எதுக்கு இப்ப கோவப்பட்டு? சரி வந்து பொட்டை வச்சுட்டு போங்க. பொட்டு வச்சிருமா? சரி சரி சந்தனம் தருங்கப்பா. சந்தன குங்குமம் தாங்க. உங்களுக்கு முன்னாடி வச்சிட்டு இருக்காங்க. அவன் யாரா புட்டு வச்சிட்டு இருக்க? எனக்கு முன்னாடி அது மாப்பிள்ளனே. மாப்பிள்ள வேணா வைக்கிறான். அப்படி அழி சொல்லும் போதுல கல்யாணம் நல்லா வந்து அழி இல்லைங்க. நான் பணம் புட்டு வைப்பேன். தாய் நான் புட்டு அதை அழிக்க சொல்ற அளவுக்கு அவங்க லூஸ் மாதிரி பேசாது. லூசு டாப்பர் இருப்ப. ஏன்னா பேசுற லூசுங்கிறாங்க. பைத்தியக்காரனா எனக்கு எங்க அக்கா பணம் ஒண்ணு வரணும். நல்லா சொல்லுங்க. நீங்க ஒண்ணு நீங்க பண்ணாதீங்க. நீங்க அத மட்டும் பண்ணுங்க. நல்லா இவர்கள்லாம் இப்படி இருக்கிறதுனாலதான் வந்து இவர்கள் கூட இருக்கக்கூடியவர்கள் கூட துரோகிகள், இவர்களை சுற்றி இருப்பவர்கள் உங்க கூட யார் சார் இருக்காங்க? நாஞ்சில் சர்பத் என்கிற ஒரு அருமையான போராளி ஒருவரை வைத்திருக்கிறேன். அவரை போல ஒரு நன்றியுள்ள ஜீவனை நீங்கள் பார்க்க முடியும். திரும்பி சொல்லுங்க சார். நன்றியுள்ள ஜீவனை பார்க்க முடியுமா? திரும்பி சொல்லுங்க. நாஞ்சில் சர்பத் என்கிற நன்றியுள்ள ஜீவனை நீங்கள் பார்க்க முடியுமா? அவரை போன்று இதை விட பெரிய காமெடி இந்த இங்க எங்கேயுமே கிடையாது. அவ்வளவு பெரிய காமெடி. ஆமா பந்திரில கூப்பிடுங்க. அவ்வளவுதான். இதுக்கு அங்க வைங்க. என்ன நீங்க எல்லாரும் நானே பார்க்கறதா இருக்கு. ஆடா ஒரு தாய் மாமன் இருக்கேன் நடு மண்டபத்துல நாய் மாதிரி நிக்கிறேன்டா. மாடு மாதிரி எரும மாடு மாதிரி நிக்கிறேன். ஒருத்தனை கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. என்னடா கலர் நடந்துறீங்க? என்ன எங்க அக்கா கூப்பிடுறான். யாருக்கு தாய்மாமணி? பொண்ணுங்க நான் தாய்மாமா. எங்க அப்பா யாரு? உங்க அப்பா மாத்திரீங்களா? தாய்மானா மாத்திரீங்களா? முறைய மாத்திரீங்களா? நீங்க தாய்மான மாத்த முடியல. நீங்க சொல்லு. பொண்ணு பேரு என்ன? பொண்ணு பேரு ஜுவாரா. நிறுத்துங்களா? கல்யாணத்துக்கு நிறுத்துங்களா? ஆமா பக்கத்து மண்டபம் தெரியும். குடிச்சு போட்டு இங்க வந்து பக்கத்து மண்டபம் யாது? பக்கத்து மண்டபம் பூமாதேவியை கும்பிட்டா வர வச்சு மேட்ச் பண்ணுது பாரு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு குட்டி பிரேக் எடுத்துப்போம். இப்ப நம்ம பிரேக் அப்புறம் நம்ம பேசுவோம். ஆமா கேமரா ஆஃப் பண்ணிருங்க சார். கட் பண்ணியாச்சா? கேமரா கட் பண்ணியாச்சு. என்ன மாப்ள அப்புறம் வீட்ல எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. சாப்பிட்டீங்களா? நான் இப்பதான் வெயில போட்டுருக்காங்க. அது பண்ணிக்கலாம். ஒன்னும் பிரச்சனை முடியும். போட்டு இழுத்துக்கிட்டே இருக்கீங்க. சாப்பாடு சுகர் கம்மியா ஒரு டீ. சுகர் கம்மியா டீ. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு காஃபி. உங்களுக்கு காஃபி வேணுமா? காஃபி எடுத்து கேமரா ஆன். கேமரா இப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. வாங்க யார் யார் வாங்க அப்பா என்னடா அது? ஒருத்தர் மதிக்க மாட்டான். என்னடா ஒருத்தன் ரெண்டு பேர் போறாங்க வாங்க உனக்க வைக்கிறான் மதிக்க மாட்டான். இங்க போறான் உனக்க வச்சா மதிக்க மாட்டான். சிரிக்க மாட்டான். மண்டபம் பின்னாடி இருக்கு மாமே. நடு ரோட்ல நின்னு போறவனுக்கு வணக்கம் வச்சுனா அவனுக்கு எப்படி? மண்டபத்தை நீ ரோடு ஓரமா பிடிச்சா
உள்ள பிடிக்க வந்தா மாட்டா. நீ ஏடா ரோட்டமா பிடிச்ச வெளியே நின்னா ரோட்டா இருக்கு நான் என்ன பண்ணுவேன்? உள்ள ஒருத்த மதிக்க மாட்டான் வெளியே வந்து நின்னு உள்ளே மதிக்க மாட்டான் வெளியே மதிக்க மாட்டான். நான் வரதுக்கு நான் வெளியே போறேன். ஐயோ மாமு உள்ள வந்தவன் தண்ணி கேன் போட வந்தேன் மாமு. அப்ப தலப்பா கட்டணும் யாரு? அவன் சமயக்காரன். அப்ப இன்னொரு தண்ணி அவன் யாரு? அவன் சர்வர். சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் பேசாத. அவன தெரியுமா உனக்கு? அவனுக்கு ஒன்னே தெரியுமா? நீ இந்த ஊரா? என்னடா ஓவரா பேசுற நீ? என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? இப்போ ரிசார்ட்ல போன தடவை அவ்வளவு பேர் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. 132 பேரு. இப்போ ஏன் தெரிவிக்கல? உள்ள வச்சு கும்புனா ஆதரவு தான் சொல்லுவாங்க. அப்புறம் ஆதரவு இல்ல என்ன சொல்லுவாங்க? இது அது வந்து ஏன்ட்ட 32 சீட் இருக்கு. என்ன சார்? ஐயோ ஏப்பா தம்பி ஐஸ்கிரீமா வச்சுட்டு இருக்கா? ஐஸ்கிரீம் கொடுக்க சொல்லிருக்காங்க. பந்தி முடிஞ்ச உடனே கொடுக்க சொல்லிருக்காங்க. கொடுக்குற பந்தி முடிஞ்ச உடனே நான் சாப்பிடுறேன். சாப்பிடணும் கொடு. இல்ல கொடுக்க கூடாதுன்னு சொல்லி என்னடா இதெல்லாம் நடத்துறீங்களா? சரி சத்தம் போடாது. அப்பா வாயை திறக்காது. இந்தா போ. இது என்னது? அது ஸ்ட்ராபெரி. இது வெண்ணிலா. சரி சாக்லேட் எல்லாம் நக்க மறந்துட்டா அப்புறம் இதுக்கு வச்சுட்டு போறேன். இந்தா நாளையும் வந்துட்டு எடுத்துட்டு போ. இந்தா போய் தொலை. சை இதெல்லாம் ஒரு தாய் மாமன் வந்துருது. கல்யாணத்துக்கு ஒருத்தன் அப்படி தெரியறான். தம்பி அறிவு இருக்கா இல்லையா? ஐஸ்கிரீம் பந்தி முடிவு கொடுக்காத கூட வரவங்களுக்கு என்னத்த கொடுப்பீங்க? சார் இல்ல சார் நான் சொன்னேன் சார் தர முடியாதுன்னு சொன்னேன் சார். உங்க தாய் மாமன் ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போயிட்டாரு சார். அந்த தடிமாடு அவன் வந்ததுல இருந்து இந்த இவர் தான் சார். இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் சார் எல்லாரும் வாங்கிட்டு போறாங்க. திருத்த முடியாது. என்ன சார் மண்டே சரி ஐஸ்கிரீம் இப்பதானே சொல்லி விட்டேன். காலி ஆயிருச்சு. உங்களுக்கே இப்ப 25 ஐஸ்கிரீம் கொடுத்துருக்கேன். ஒரு தாய்மாமனுக்கு ஐஸ்கிரீம் இல்ல என்னடா நடத்துறீங்க? கல்யாணத்துக்கு முதல்ல கல்யாணம்லாம் முடிஞ்சு போச்சு. காலையில இப்ப என்ன பண்ணுவ? டைவர்ஸ் வாங்க வேண்டாம். எப்படி மாப்பிள்ள பொண்ணுக்கா? இல்ல எங்க அக்கா எங்க மாமனுக்கு வாங்குவேன். அடா பாவி. நீ வாக்கா தம்பிக்கு பாருங்க ஐஸ்கிரீம் தர மாட்டாங்க. என்னங்க முதல்ல வணக்கத்தை விட்டுருங்க சார். அது நல்லா இல்ல விடுங்க. பேசுங்க. உங்க வாய்ஸ் எப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அதனால மிமிக்ரியும் பண்ண முடியல உங்களை வச்சு. எவ்வளவு கஷ்டமா இருக்கு. எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு எங்களுக்கு தான் சார் தெரியும். மிகவும் கடினமான ஒரு அமைப்பாக தானே இவ்வளவுக்கு. நான் கூட வந்து ஒரு 10 நாள்ல 10 நாள்ல இவர் பேசுறாரு. நீங்க ஏன் சார் பேச மாட்டேங்கிறீங்க? எங்களுக்கு மிமிக்ரி பண்ண வாய்ஸ் இல்ல சார். கண்டென்ட் நாங்க வாய்ஸ் இல்ல எங்களுக்கு. ஒரு சிஎம் கண்டென்ட் இல்ல என்ன இருங்க சார். போட அடிச்சியா கட் பண்ணு. பொண்ணு சமைக்குமா? மாப்பிள்ளையா வேலைக்கு போறப்ப வேணாமா? மீசை பேரு என்ன படிச்சிருக்கு? கண்ணாடி போட்டிருக்கான். எம்மியா? நானே வீதா முடிஞ்சிருக்கேன். அது என்ன எம்ஏ படிச்சிருக்கு? வேணாம். தாடி வச்சிருக்கான். சுடிதார் சாரி தான் கட்டணும். அதை தாண்டி எந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸும் யூஸ் பண்ண கூடாது. சரியா? ஹெலிகாப்டர் வச்சிருக்கான். முத குடும்பத்தை கடக்காம இருக்குமா பொண்ணு? முதல்ல அதை பாரு. முதல்ல சரி சரியா? ஏன் கண்ணாடி போட்டிருக்கான்? பரவாயில்ல. மாடர்ன் ட்ரெஸ் போட்டா என்ன தப்பு? வெயில்ல சாரி கட்டிட்டு போகணும். நீங்க கஷ்டப்படணும். அதுவும் பொண்ணு கஷ்டப்படணுமா? தாடி வச்சிருக்கான் பாரு. பரவாயில்ல பரவாயில்ல. என்ன அட்ஜஸ்ட் பண்ணா போதும். உங்களை அட்ஜஸ்ட் பண்ண அவசியமே இல்ல. இவன் இல்லன்னா வேற யார் கிடைப்பா? அவரு அது இவரு இது. ஐயோ உங்க 3 பேருமே வேணாம் சார். வேற யாருதான் வரணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? மக்கள் நல்லா இருக்கணும். மக்கள் கண்டிப்பா நல்லா இருக்கணும். நல்லது நடக்கணும். செய்வேன் கண்டிப்பா. அதுக்குதான் சொல்றேன். 3 பேரே வேணாம். நான் நிக்கிறேன். நான் நிக்கிறேன். மாறா வாங்க வாங்க வாங்க. பாருங்களேன் அப்படியே ஈடு பல்ல காமிக்கிறான். கரும சரியான அலஞ்சானா இருப்பான் போலயே. என்னங்க மாப்பிள்ள ஒரே சோகமா இருக்காப்ல. கல்யாணத்துல இஷ்டம் இல்லையோ? அந்த கவிதா புள்ள மேட்டரப்பே எனக்கு தெரியும். சரி யாரும் இருந்தாலும் போய் சாப்பிட்டு வந்துடும். வாங்க 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 வாங்க. இந்த மாப்பிள்ள இருக்குங்களா? வாங்க வாங்க வாங்க. சாப்பிடும் போது தான் கரெக்டா வர்றாங்க. ஏன் சார் யாரு இவன்? உனக்கும் தெரியல எனக்கும் தெரியல. எவனே தெரியல. வாங்க 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 வாங்க. முதலாளி பாத்தாங்க. தம்பி சாப்பிட்டு வந்துடும். அந்த பொண்ணுக்கு ஊட்டி விடுறா. சிரிச்ச மாதிரி ஊட்டுறா. ரொம்ப கேவலமா இருக்கு. நார்மலாவே பண்ணு. மூக்கு கொண்டு வாய் இங்க பாடுறா. கேமராவை பாடுறா. சைட்ல போற மாமா வர்றாரு பாரு. அங்க ஊட்டு. நீ வாங்கி நீ ஓட்டுமா? வாய் ஏன் போன வாயி ஒழுங்க வைக்க நல்லாவே இல்ல. போட்டோ கூப்பிடுறா.
அட திங்காதடா எப்பா பாரு பசிக்குதுயா, சீக்கிரம் பண்ணுங்கயா.